அமராவதி ஆற்றில் குளிக்கச் சென்ற கல்லூரி மாணவன் நீரில் மூழ்கி பலி. தாராபுரம் போலீசார் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அமராவதி ஆற்றில் குளிக்கச் சென்ற கல்லூரி மாணவன் துரஷ்டவசமாக நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆலங்கேயம் ரோடு காந்திபுரம் பகுதியை சேர்ந்த மனோகரனின் மகன் அஸ்வந்த் வயது 17 பொள்ளாச்சி நாச்சிமுத்து கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். மனோகரனின் அக்கா மகன் காது குத்தும் விழாவில் கலந்து கொள்வதற்காக அஸ்வந்த் மற்றும் அவரது உறவினர்கள் இன்று காலையில் புறப்பட்டனர். விழா முடிந்ததும் 5 பேரும் இணைந்து தாராபுரம் அருகே அமராவதி ஆற்று பாலம் கீழே குளிக்கச் சென்றுள்ளனர். குளித்துக் கொண்டிருந்த போது அஸ்வத் எதிர்பாரா விதமாக ஆற்றின் ஆழமான பகுதியில் சென்று விட்டார். திடீரென நீரில் மூழ்கி என்னை காப்பாற்றுங்கள் என்று குரல் எழுப்பினார். அங்கு இருந்தவர்கள் உறவினர்கள் அவசரமாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அப்பொழுதே அவர் சேற்று பகுதியில் சிக்கி மர்மமான முறையில் காணாமல் போனார். உடனடியாக தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து தாராபுரம் தீயணைப்பு நிலையத்தில் இருந்து 5 பேர் கொண்ட குழு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வீரர்கள் ஆற்றுக்குள் இறங்கி தீவிரமாக தேடுதல் நடத்தினர். பல நிமிடங்களில் தேடுதலுக்கு பிறகு அஸ்வத்தின் உடலை மீட்டெடுக்கப்பட்டனர். அவர் தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஆனால் பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். கண்ணீர் மலையில் உறவினர்கள் அஸ்வந்தின் உடல் தற்பொழுது தாராபுரம் அரசு மருத்துவமனையில் பிரேத கிடங்கில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு வந்த உறவினர்கள் கதிரெழும் காட்சி அனைவரையும் கலங்க வைத்துள்ளது. தந்தை மனோகரன் கண்ணீர் மல்க ஏற்கனவே எனது மூத்த மகன் ஊனமுற்ற நிலையில் இருக்கிறார். இந்த அஸ்வந்த் தான் குடும்பத்தின் தாங்கும் கம்பம். வீட்டு வேலைகளையும் பார்த்து கொண்டு இருந்தனர். ஆனால் இவனும் இப்போது போய்விட்டான். நான் யாரிடம் ஆதரவு தேடுவது என்று கூறிய போது அங்கு இருந்த அனைவரின் கண்களையும் கலங்க வைத்தது. போலீசாரின் விசாரணையில் இச்சம்பவம் குறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அமராவதி ஆற்றில் எச்சரிக்கை இன்றி குளிக்க பழக்கம் உள்ள பல உயிர்களை காவு கொண்டு வரும் நிலையில் மீண்டும் ஒரு இளம் மாணவன் உயிரிழப்பு சமூகத்தில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது என்பதும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.